ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி படிச்சிருங்கப்பா, உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்கு நாளைக்கு நடக்க போகிற, அதாவது உங்களுக்கு 17 நடக்க போகிற தேர்வில் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்லி உறுதியாக சொல்லலாம். ஸோ அதனால் எல்லா கொஸ்டின் தெரியுதான்னு பார்த்துங்க. அப்படி எந்த கொஸ்டின் தெரியலையோ உடனடியாக படிச்சிருங்க. அதோடு இல்லாமல் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். ஸோ அதை கம்பல்சரி படிச்சுங்க. எல்லா கொஸ்டினும் பக்கா வாட்டம் பண்ணலாம், நம்ம கேரண்டியாக சொல்கிறேன். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இந்த வீடியோ ஜஸ்ட் பார்க்க தான் சரிங்க. நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ தொடர்ந்து போடுறேன். சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பார்த்துடலாம்ப்பா. ஸோ சூஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஆன்சர் செக் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா the values which are passed to a function definition are called dash. Second one, the date type whose representation is unknown are called dash. Third one, the members that are accessible from within the class and are also available to its subclasses is called dash. Fourth one, which of the following is used in programming languages to map the variable and object? Okay. Fifth one, the notation in an asymptotic evaluation represent dash. Sixth one, the Python prompt indicates that interpreter is ready to accept instruction. Seventh one, which of the following character is used to give commands in Python program? Eighth one, which amongst this is not a jump statement? Ninth one, for x in range 2, 10, 2. ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. 10th one, which function is called anonymous unnamed function? 11th one, which of the following keyword is used to begin the function block? 12th one, which of the following operator is used for concatenation? 13th one, strings in Python dash. 14th one, இது பார்த்து வச்சுங்கப்பா. தென் print list will result in வரும் பார்த்துங்க. 15th one, the process of creating an object is called as dash. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ அதோடு இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுறேங்கப்பா. ஸோ அப்போ தான் எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எனி 6 எழுதணும். கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. சரிங்களா? ஸோ இதில் 16th வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு. நெக்ஸ்ட் 17th வந்து வாட் யூ மீன் பை நேம் ஸ்பேசஸ். 18th வந்து வாட் இஸ் சர்ச்சிங் ரைட் இட்ஸ் டைப்ஸ். 19th வந்து ஃபைண்ட் த அவுட்புட் பா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 20 வந்து ரைட் நோட்ஸ் ஆன் ரேஞ்ச் இன் லூப். 21 வந்து ஃபைண்ட் த அவுட்புட் ஃபார் த ஃபாலோவிங் பைத்தான் கோட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து 22 பார்க்கலாம்பா. ஸோ வாட் வில் பி த அவுட்புட் ஃபார் த ஃபாலோவிங் பைத்தான் கோட். ஸோ இதுக்கான அவுட்புட் கோட் என்ன வரும் பாருங்க. 23 வந்து டிஃபரன்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட்டு. 24 வந்து ஃபைண்ட் த அவுட்புட். ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா எனி 6 எழுதணும். அதில் கொஸ்டின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? 25 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். 26 டிஃபைன் லோக்கல் ஸ்கோப் வித் அன் எக்ஸாம்பிள். 27 டிஸ்கஸ் அபவுட் அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். 28 explain ternary operator with example. 29 find the output x equal to 10 while x less than equal to 15. Print x end equal to /10 x equal to x plus 1 else print. இந்த இது வந்து என்ன வரும் பார்த்து அவுட்புட் வரும் பாருங்க. 30 வந்து differentiate seal and floor function. 31 write a Python code to check whether a given year is leap year or not. Most important question பசங்க கம்பல்சரி படிங்க. 31 படிங்க, அப்படி 30 படிச்சிருங்க. 32 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கோடு. சரிங்களா? ஸோ இந்த தடவை நீங்கள் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை மாற்றி வச்சிங்க. நெக்ஸ்ட் 33 வந்து பார்த்தீங்கன்னா 33 கொஸ்டின் பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4 5 மார்க் பசங்களா. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு வர முக்கியமான டவுட் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு 5 மார்க்குள்ள போயிடும். அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பாதி பேர் என்ன வரும்னா, இந்த கொஸ்டின் பேர் மட்டும் படித்தா போதுமா அப்புறம் கேட்குறீங்க. தெளிவாக சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்கூல் நடந்த கொஸ்டின் பேர் பசங்களா. ஸோ இதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதுலேருந்து பல கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு 6 எத்தனை பார்த்தீங்களா, ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கிட்ட இதுலேருந்து வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது தற்போது எடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 34 வந்து வாட் ஆர் கால்டு parameters and write a note on parameter without type with type, or how will you facilitate data abstraction explained with suitable example. ஓகேங்களா? 35 வந்து write any 5 characteristics of modules or explain the bubble sort algorithm with examples. 36 வந்து A explain input and print function with example. B explain the following built-in functions round. most important questions இது எல்லாமே படிச்சு வச்சிருங்க. இதில் இருக்கிற எல்லா 5 மார்க்கும் படிச்சாலே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு குவார்டர்லியில் வரது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 5 மார்க்ஸ் வந்து நீ அட்டம் ஈஸியாக வந்துடும். புரியுதுங்களா? இதை படித்தாலே சொல்கிறேன். இதில் ஒரு 10 5 மார்க்கும், அதுக்காக சொல்கிறேன். 37 using if else else statement check smallest of 3 numbers or explain about string operators in Python with suitable example. 38 வந்து explain the different set operations supported by Python with suitable example or write the output for the following snippet. ஓகேங்களா?
இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ எல்லா கொஸ்டினும் கொடுத்துட்டேன் பசங்களா. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சிருங்க. அதோடு இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஒன்று விடாமல் அடித்து சொல்கிறேன், குவார்ட்டர்லியில் நீங்கள் தான் சென்டம் சரிங்களா? எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை பசங்களா. வேறு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். இதே மாதிரி எல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.